சாந்தி சிஸ்டர் பிஸியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். சிஸ்டர், ஸோ நம்ம யோபு பார்த்துட்டு இருக்கிறோம், பழைய ஏற்பாடுல பைபிள். ஸோ இதுல எல்லாத்தையும் இழந்துடுறாரு யோபு. இந்த நேரத்துல நண்பர்கள் ஆறுதல் சொல்றாரு, ஆறுதல் தான் சொல்றாங்க நமக்கு புரிஞ்ச வரைக்கும். அது எப்படியோ அவருக்கு இன்சல்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா அது அவருக்கு ஞானம் இல்லாதனால இன்சல்ட்டா ஃபீல் ஆகுது. அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஞானம் ஆக்சுவலா ஞானமே தெரிஞ்சா கூட அந்த நேரம் டென்ஷனா தான் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லையா? இது எங்களுக்கு தெரியாதான்னு தான் தோணும். ஸோ அது மாதிரி பண்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ பாவம் செஞ்சிருப்பப்பா, அதனாலதான் அனுபவிக்கிறேன். இல்ல, நான் பாவமே செய்யல, கடவுள் எனக்கு அநியாயம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கடைசியில கடவுள் உங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி இதுல. ஸோ ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம நக்கல் பண்ணக்கூடாது. அவங்க நக்கல் பண்ணல ஆக்சுவலா, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவரே பயந்துட்டு இருக்கிறாரு. இதுல உன் வயிற்றுல பாம்பு வரும், இது வரும், அது வரும்னா எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் இப்ப கூட சொல்ல போறாங்க அவருடைய ஃப்ரெண்டு சோப்பார்ன்றவர். படிங்க சிஸ்டர், 20வது அதிகாரம். அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். விந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. துன்மார்க்கனின் கெம்பீரம் இருக்கிறது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ? அவனுடைய மேன்மை வான பரியந்தம் உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும், அவன் தன் மனத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவனாவான். இரவில் தோன்றும் தரிசனத்தை போல் பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை. இங்க சோப்பார் சொல்றாரு, நான் கம்மன் இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற, ஒரு ஞானமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ பேசுறதுல ஆதி காலத்துல இருந்தே அநியாயம் பண்றவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றத நீ கேள்விப்பட்டது இல்லையா? பாவக்காரனுடைய பெருமையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவாங்க, ரவுடியில எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். அப்படியே அந்த ஊரே நடுங்கும். ஆனா கொஞ்ச நாள் தான் அவனோட லைஃபே முடிஞ்சு போச்சு, அது அவனுக்கு தெரியாது. சோ அதே மாதிரி பாவம் செய்யறவனுடைய சந்தோஷமும் ஒரு வினாடி சந்தோஷம்தான், இல்லையா? தண்ணி அடிச்சு நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை அவங்களா உருவாக்கிக்க வேண்டியதுதான். இவனை மாதிரியே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சோ அது ஒரு கற்பனை சந்தோஷம் தான் அது. அவன் ஒரு சொர்க்கத்தையே அவனுக்கு கொடுத்தா மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் ஆனா கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு மலம் மாதிரி முடியும். ஒரு வாரம் கழிச்சு எங்க பாவன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் ஒரு கனவு மாதிரி, இல்ல நினைவஞ்சலின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு தோணும், என்னென்ன ஆட்டம் ஆடி இருப்பான், இப்ப நினைவஞ்சலி போஸ்டர்ல வந்துட்டான் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுல யாராவது இறந்தாங்க அப்படின்னா அவங்களை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அப்படித்தானே இருக்கும், இல்ல ஒரு கனவு மாதிரி போன மாதிரி இருக்கும். ஸோ அவனை பார்த்த கண்கள் இனி பார்க்காது, அவன் வாழ்ந்த இடமும் அவனை பற்றி எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லும். அடுத்தது அந்த 10வதுல இருந்து படிங்க சிஸ்டர். அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். இது சூப்பரான பாயிண்ட் பாருங்க. அவன் பாவம் செய்து பெரிய பணக்காரனா இருப்பான், வான பரியந்தம் உயர்த்தப்பட்டவன். இறந்த உடனே அவனுடைய குழந்தைங்க ஏழைகள் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்களான்னு நினைப்பானுங்களாம். அப்படின்னு அர்த்தம், ஏழைகளை சார்ந்து அவங்க வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அவங்க சொத்தெல்லாம்
அவன் சம்பாதிச்சதை அவன் அங்கேயே இழந்துடுவான். அது அவங்களுக்கு போகவே போகாது. அவன் யாருக்காக சம்பாதிச்சானோ அது போகவே போகாது. இது முன்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணுவானா? அவனுக்கும் வராது, அவன் குழந்தைக்கும் வராது, அடுத்த ஜென்மத்துல அவனுக்கும் வராது. அனைத்தையும் இழந்து ஒரு ஏழை குடும்பத்திலேயோ ஊனமாகவோ இப்படிதான் பிறப்பாங்க. இப்ப எதுக்காக சம்பாதிக்கிற? ஒரு பாட்டு வருமே, யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை. அப்படிதான் எல்லாம். ஷாஜகான் மும்தாஜுக்கு கட்டினார். அது என்ன, மும்தாஜா உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இல்ல இவர் தான் உட்காந்துட்டு இருக்க போறாரு? அந்த ஆத்மா அடுத்த தடவை போய் ஏழையா போய் பிறந்துடும். சோ வாழ்க்கையை வீணடிச்சு இருக்கிறாங்க. சோ அதுதான் இங்க சொல்லப்படுது. அந்த நல்ல கரிமீனை சாப்பிட்டு உடம்பு ஏத்தி வச்சு எல்லாம் மண்ணோட மண்ணா போகுது. சோ இந்த அல்ப சுகத்திலேயே அவனுடைய புத்தி மூழ்கி இருந்தது. ஓகே, நான் அடுத்தது படிங்க சிஸ்டர். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து பயங்கரமான எச்சரிக்கை. என்னன்னா, ஒருத்தர் நயவஞ்சகமாக, ஏன்னா இந்த சொத்து அபகரிப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும், நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா இறந்த உடனே அவங்களுடைய குணம் அப்படி ஷாக் ஆயிடும். அப்படின்னா அந்த செகண்ட்ல மாறிச்சு அவன் புத்தி. எப்பத்துல இருந்தோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். சாகலனாலும் சாக அடிச்சிடுவாங்க. இப்ப ஆட்சியில அந்த பொண்ணு கிரீஷ்மாவுக்கு லவ்வரை கொலை பண்றதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணிருப்பா இல்லையா? ஒரு மாச கணக்கோ வருஷ கணக்கோ அவன் கூட வாழ்ந்து வேற இருக்கிறான். வாழ்ந்து அப்ப ஆனா வெளியில கொஞ்சம் கூட வெளிப்படுத்தல. அந்த விஷத்தை கொடுத்து ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட, இல்ல ஷாரோன் நான் பண்ணவே இல்லை, அது ஏதோ எக்ஸ்பைரி டேட் அப்படி அழுகுது அந்த பொண்ணு. அந்த ஆடியோ கேட்டீங்களா நீங்க? அந்த பையன் கூட சொல்றாங்கல்ல, என் காதலி அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. அவன் நம்பி இருக்கிறான், அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம். அப்ப மனசுக்குள்ள எந்த அளவுக்கு நடிச்சது, அந்த நடிச்சதே அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை விஷமாக்கிடும். ஏன்னா நீ விஷத்தை உள்ள வச்சிருக்கிறல்ல, அது உன் சாப்பாட்டை விஷமாக்கிடும். இது பயங்கரமான எச்சரிக்கை இது இல்ல. அந்த எண்ணம் உனக்கு விஷமாக மாறும். அப்ப நீ சேர்த்து வைத்தாலும் அதை உன்னால சாப்பிட முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அப்படி இறந்தாங்க. அவங்க மைண்டுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வச்சுட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு மட்டும் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பார்க்கும்போதெல்லாம் அப்படி தெரியவே தெரியாது. ஆனா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அந்த பையனுக்கு சொத்து ஒரு இதை எழுதி வச்சுட்டாங்க. இன்னொரு பையனுக்கு வர்றதை எழுதியா வைக்கல. ஆனா வைக்க கூடாதுன்றது முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில சாப்பிட முடியாமலே இறந்தாங்க. சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துகிட்டே இருக்குது. அப்ப யோசிச்சு பாக்குறேன், இப்ப பைபிள்ல சொன்னது உண்மையா தானே இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய விஷயம் இது வந்து பயங்கரமான எச்சரிக்கை. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு யோபே நல்லாதான் இருக்கும். அந்த யோபுல இந்த அதிகாரம் ரொம்ப சூப்பரானது. ஆனா இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதுல யோபுடைய நண்பர்கள் சொல்றது எதுவும் அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது. ஆக்சுவலா இது எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது, கற்பனை கதை தான். பட் ஆனா அந்த மோசஸ் புஸ்தகத்தில் கடவுள் கொடுக்கப்பட்டதாக நம்பப்படுற அந்த சட்டத்தின் படிதான் அவங்க சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இப்படி எல்லாம் ஆக சொல்லப்பட்டிருக்குல்லன்னு சொல்றாங்க. அப்ப விஷமாக அந்த உணவு ஏத்துக்காது. இப்ப மனம் வந்து ரொம்ப யாரை கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமா சொல்றாரு இல்ல, யாரை பற்றியும் கெட்ட எண்ணமே வைக்காதீங்கன்ட்டு. ஏன்னா அது முதல்ல, அதாவது ஒரு சர்ச்சில தான் அந்த சவுத்துல நான் பார்த்தேன். பைபிள்ல எந்த இடத்துல இருக்குதா இல்லாதது கூட அவங்க எழுதுறதா சிலர் சொல்றாங்க. என்னன்னா அந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் யார் மேல நீங்க கிடாசுறீங்களோ அவனை விட அதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்துல இருந்ததோ அதைத்தான் அதிகமாக தாக்கும் இல்லையா? பயங்கரமா அவங்க முகமே மாறும் சிஸ்டர். நான் பார்த்திருக்கிறேன். ஏன்டா இந்த பொண்ணு மூஞ்சி இப்படி பேய் மாதிரி இருக்கு, அப்புறம் தான் கடைசியில தான் தெரியுது அது பேய் குணத்தோட இருந்திருக்குதுன்ட்டு. ஆனா வெளில நல்லா பேசிட்டு இருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த முகத்துல அப்படியே மாறிக்கிட்டே வருது. பயங்கரமானது இது.
அதான் சொல்றாரு, வாய் இனிப்பா பேசி உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுட்டு இருந்தன்னா, வாயில இருந்து வெளியிலே வராம வச்சுட்டு இருந்தன்னா, நீ சாப்பிடுற சாப்பாடு விஷமாகும், பாம்பின் விஷமாகும். அப்படி சொல்றாங்க. பயங்கரமான எச்சரிக்கை. 15 படிங்க சிஸ்டர். இல்ல 14 மறுபடியும் கூட படிங்க. அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். ஓகே தேனும் ஓகே நெய்யும் ஓகே 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 ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா, சோ இதெல்லாம் வந்து பிறருடைய ஆஸ்தியை கொள்ளையடிக்கிறது, அதை பற்றி சொல்றது. அப்ப அவனுடைய ஆஸ்தியை அவன் சாப்பிட்டான்னா அது அவன் உடம்புல தங்காத மாதிரி கடவுள் வெளியில தள்ளுவார். அதாவது என்னன்னா, அவனால அனுபவிக்க முடியாதுன்றதுதான். சாப்பாடு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும்னா, ஒரு சகோதரி ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு வேலை செய்ய போறாங்க. அங்க போன உடனே இந்த பெண்களை வைத்து விபச்சாரம் பண்ணா நல்ல பிசினஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இங்க இருந்துட்டு நான் வேலைக்கு அழைச்சிட்டு போறேன்ட்டு நிறைய பொண்ணுங்களை எல்லாம், சின்ன சின்ன பொண்ணுங்களாம் அழைச்சிட்டு போய் அங்க ஃபோர்ஸ் பண்ணி விபச்சாரம் பண்ண வச்சு அந்த நாட்டு போலீஸ் கிட்ட மாட்டி சாமாட்டி அடிச்சு அப்படியே இந்தியாவுக்கு வந்து படுத்த படுக்கையாவே இருந்தாங்க. யூரின்லாம் ரத்தமாவே போகுமா. கண்டிப்பா இறந்துருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப அவங்க தம்பியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு, +2 படிக்கிற பொண்ணு, பையனும் திட்டத்திட்ட அந்த வயசு தான், 2 பேர் இருக்கிறாங்க. சோ அப்ப தம்பி கிட்டதான் எல்லா சொத்து எல்லா இதுவும் நீ தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அந்த தம்பி பாருங்க, ஃபுல்லா எல்லாத்தையும் தண்ணி அடிச்சு அவன் பாட்டு காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணை வந்து இன்னொருத்தவங்க அவங்களுடைய இன்னொரு சகோதரி எடுத்து வளர்க்குறாங்க. அப்ப அவங்க சொத்து காசு தானே கொடுக்கணும். கேட்டா அவன் கொடுக்க மாட்டான், எதுவுமே பேச மாட்டான். தண்ணி அடிச்சு ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டான் அவன். அவனுக்கு அந்த காசு அதிகமா வந்த உடனே, இங்க கலியுகத்துல என்ன சந்தோஷம்? காமமும் சாராயமும் போதை தானே. அதனாலதான் கலியுகத்துல பாவமா ஏழையா பிறக்கிறவன் பாக்கியவான்னு இயேசு சொல்லியிருப்பாரு. அது உண்மை. அது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்துக்கு உங்க கையில காசு கொடுத்தா அழிஞ்சே போயிடுவீங்க. சோ அப்ப வந்து கடைசியில அவர் இறந்தே போயிட்டார். தண்ணி அடிச்சே இறந்தும் போயிட்டாரு. அப்ப பாருங்க, அது அந்த அந்த பொம்பளை வந்து விபச்சாரம் பண்ணிச்சுல பொண்ணுங்களை வச்சு, கடைசியில அது நிறைய சேர்த்து இருக்குது. எதுவுமே அவங்க குழந்தைங்களுக்கு வரல பாரு. சோ அதுல கொஞ்சம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு, அந்த பையனுக்கு அதுவும் வரல. நீங்க பேசுறது கேட்கல. அவங்களே அனுபவிக்கல, அவங்களும் அனுபவிக்க முடியல, அவங்க குழந்தைய அனுபவிக்க முடியல. இதுல அந்த பொண்ணையாவது ஒருத்தவங்க பொறுப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பையன் இருக்கிறவங்க அவனை யாருமே கவனிக்கல. ஏன்னா அவன் அப்பவே சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இப்படி இருந்தானோ. அப்ப அவனு, ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தை தானே பிறக்கும். அதுல அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கு போல இருக்கு, நல்லவங்க கையில வந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுச்சு. அந்த பையன் நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ இது ஒரு பெரிய எச்சரிக்கை. காசு கிடைக்குதுன்னும் பொழுது மனிதனை எந்த தப்பும் பண்ணிட்டு அது நியாய வேறப்படுத்தும். ஒரு துணை நடிகை இறந்துட்டாங்க சமீபமா. நிறைய நல்லதெல்லாம் நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்களாம். அப்ப அவங்க கிட்ட கேக்குறாங்க, சினிமால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட்லாம் இல்ல, அது அப்படியே அவங்கள திட்டுறது அப்படி இப்படிதான் பேசினாங்க. ஒரு பேட்டியில என்ன நினைச்சாங்களோ தெரியல, சொல்லிட்டாங்க, ஆமா நான் பண்ணிருக்கிறேன், நான் ஹஸ்பண்டை விட்டு வந்துட்டேன், நான் பத்தினியா இருக்கனால எனக்கு யாரும் கோயில் கட்ட போறது கிடையாது, செலவு வைக்க போறது கிடையாது, அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கடைசியில பயங்கரமான நோயில இறந்தாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி சின்ன பொண்ணோட அந்த பொண்ணை பற்றிய கவலையிலே, அதாவது அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி போயிடுச்சு, அது இன்னும் அந்த பொண்ணு செத்துட்டான்ட்டு இவங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கணவன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன், இறந்துட்டானா விட்டு போயிட்டானா தெரியல, திரும்ப இங்க வந்துட்டாங்க. அந்த கடைசியில அந்த பொண்ணை பற்றிய அந்த குழந்தையோட வந்தாங்க. அந்த பொண்ணு பற்றிய கவலை வேற, இவங்களுக்கு செலவு பயங்கரமா ஆகுது, யூடியூப்ல போட்டு எல்லாரும் காசெல்லாம் அனுப்பிச்சாங்க, பட் எதுவுமே பத்தல, கடைசியில கொடூரமாக இறந்தாங்க. சோ தவறான வழியில் வரக்கூடிய காசு, அது ஆபாசமா நடிக்கிறதையும் சேர்த்துதான்.
நான் என்ன அர்த்தம் சொத்தைய கொள்ளையடிச்சேன்? காமத்தை விட பெரிய தப்பு என்ன இருக்குது இல்லையா? சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ அதுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாகத்தான் பைபிள் இருக்குது. ஆஹ் படிங்க சிஸ்டர் 15-16. அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான், விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. சூப்பர். இதுல இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா, ஒரு மனநல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வந்திருந்தார். அவரு என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் அப்பா எனக்கு 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வான்றான். என்னடா 1 கிலோ வச்சு வாங்கிட்டு வாப்பான்றான். 1 கிலோவும் அவரே சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு அடுத்த நாள்ல இருந்து சாப்பாடு கூட உள்ள போல. எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு, தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா, எதை கிட்ட எடுத்துட்டு போனாலும் மனித மாமிசம் நாத்த நாறுதுன்ற முன் ஜென்மத்துல செய்த பாவம் அதை தூண்டக்கூடிய ஒரு சின்ன அந்த அந்த கரிய ஏதோ ஒண்ணு ஆகிருக்குது. எங்கேயோ ஒரு சாமியார் கிட்ட போயிருக்காரு, என்னமோ பண்ணிருக்கிறாங்க, அது அந்த பழைய இதை தூண்டி விட்டுருச்சு. தூண்டி விட்டு எதுவுமே சாப்பிடாமலே மாச கணக்குல இருந்திருக்குற. இருந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு வந்தாங்க, சொல்லாமலே ஓடிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சோ இது சாப்பிட்டதெல்லாம் கக்க வைப்பான்னு சொல்லும் போது அது ஞாபகம் வருது. நம்ம செய்யக்கூடியது நம்மள எந்த நிலைக்கு தள்ளோன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு பார்த்து பார்த்து யார் மனதும் நோகாம நடந்துக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்கு இங்க. இவங்க 2 பேருக்குள்ள வாதம்ன்ற மாதிரி தெரிந்தாலும் 2 பேருடைய விஷயத்திலுமே மெசேஜ் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்ப பாம்பு தீண்டி அவன் சாவான். அந்த மாதிரி மேபி அது பாம்பு கொத்தியும் சாகலாம், அல்லது அந்த மாதிரி விஷத்தினால அவன் இறப்பான், விஷம் நிரம்பிய மனிதர்களால. ஏன்னா அவன் வாய்க்குள்ள பாம்பின் விஷத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அதாவது அந்த தீய எண்ணம் இருக்குது இல்லையா, அதை சொல்றாரு. பாம்பின் விஷத்தெல்லாம் உறிஞ்சி வச்சிருந்தான், அப்ப அந்த விஷத்தினாலே அவன் சாவான் இல்லையா. அவன் நினைச்சது அவனுக்கே பலிச்சுது. அவன் வெட்டின குழியில அவனே விழுவான்னு சொல்லுவாங்களே, தனக்கு தானே குழி வெட்டிக்கிறான்ட்டு. இதுதான் அவன் தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய சொர்க்கத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு வருது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலா கடைசி நேரத்துக்காக சொல்லப்படுறதுதான். பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், எல்லாமே இப்ப கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். அவர் கொடுக்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் இதுல ரொம்ப விஸ்தாரமாக கொஞ்சம் மனிதனை பயமுறுத்தி. ஏன்னா மதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, இது 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். இங்கதான் மதங்கள் தோன்றுகிறது. சோ இங்க வாழறதுக்காக மனிதனுக்கு கொஞ்சம், ஏன்னா அவன் பாவம் செய்யறவனா மாறிட்டான். அப்ப அவனை இந்த மாதிரி பயம், அதே மாதிரி கருட புராணத்திலையும் பயங்கரமா இருக்கும். பயமுறுத்தி அவனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு தான். முஸ்லிம் நாடுகள்ல கடுமையான சட்டம் இருக்குது. சட்டம் இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இருக்குது. ஆனா இப்ப கடவுள் நரகத்தில் வாழ்வதற்கான வழியை சொல்ல வரல, நரகத்திலிருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு. ஏன்னா சொர்க்கம் நரகமான மாதிரி நரகம் மீண்டும் சொர்க்கம் ஆகும். அதுக்கு வர்றதுதான் உலக அழிவு. இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, சொர்க்கத்துல அவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் காமம் இல்லை, சலனம் கூட ஆகல. காரணம், அவங்க தங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கல, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவாகவே தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மான் பூர்வ மத்தியிலே தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மைதான். சோ அதனால ஆனந்தம் உள்ளுக்குள்ள இருந்தே வந்ததுனால அவங்க ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ அல்லது ஒரு தங்க வைடூரியத்திலோ இல்ல வேற எதுல இருந்தும் ஆனந்தத்தை தேட மாட்டாங்க. தனக்குத்தானே அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கும்போதே அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும் நிரந்தரமாக. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருந்தால் கூட வரிசை கிரமம் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க, ஒருத்தரை விட ஒருத்தர் அதிக பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் அதை பார்த்து அவங்க ஆசையும் பட மாட்டாங்க. அப்படி இருந்ததுக்கெல்லாம் காரணம் ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுதான். உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கிறதா இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மான்ற உணர்வு 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மறந்துடும். மீதி என்ன இருக்கிற உடம்பு தான் நாமன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆத்மால கவனம் இல்லாதனால அந்த ஆனந்தமும் கட்டாயிடுச்சா. அப்ப ஆனந்தத்தை வெளியில தேடுறாங்க. ஒவ்வொரு இயற்கையில, பறவையில, இந்த மாதிரி எல்லாம் போய் போய் கடைசியில அது எங்க போய் நிக்குதுன்னா காமத்துல போய் நிக்குது. ஒன்ஸ் காமத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்துல உள்ள எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. சோ கள்ளத்தொடர்பு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. லவ்வுமே அப்படிதான்.
சோ காமம் அப்படி மோசமானது, புத்தியை மயக்கக்கூடியது. சோ இதுல விழ விழ என்ன ஆகும்னா, ஆத்மாவுக்கு சரியது தவறுதுன்னு பகுத்தறிகிற சக்தியே போயிடும். பெண்ணால சீரழிந்தவர்கள் எத்தனை பிரபலங்கள் இருக்கிறாங்க, உச்சத்துல இருந்து காணாம போயிடுவாங்க. இப்ப நம்ம தலைமுறையிலே பாக்குறோம்ல, சினி ஃபீல்டுல நிறைய பேர் காணாம போனதுல. சோ அந்த மாதிரி எல்லாருமே இப்ப பலகீனமா தான் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பெண்ணை வசீகரிப்பது எப்படி, ஆணை வசீகரிப்பது எப்படி, அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் எல்லாம் பட தேவை, சும்மா பேசுனீங்கனாலே விழுந்துரும். அந்த மாதிரிதான் ஆணும் பெண்ணும் இப்ப பலகீனமா இருக்கிறாங்க. சோ எல்லாருமே அப்ப அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதான். அப்ப சக்தியை நிரப்புங்கன்ற, ஆத்மாக்குள்ள பலகீனமாயிடுச்சு, ஆத்மான்றதே மறந்துட்டீங்க, மறுபடியும் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவுடைய அப்பா சிவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவரைத்தான் பரமபிதான் கிறிஸ்தவ மதத்திலும் அல்லான்னு முஸ்லிம் மதத்திலும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான், மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த இயேசுவோ கிருஷ்ணரோ கடவுள் கிடையாது. கடவுள் ஒருபோதும் பிறப்பது கிடையாது. ஆனால் இந்த ஞானம் அவரிடம் மட்டும்தான் இருக்குது. அவர் எந்த இறை தூதரையும் அனுப்புறதில்ல, அவரே நேரடியாக வருகிறார். இறுதி அவர் வருவாருன்றதுக்கு பதிலாக இயேசு வருவார், கிருஷ்ணர் வருவார்ன்ட்டு ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சொர்க்கத்தில் நீங்க போகணும்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய எதன் மீதும் உனக்கு பற்று இருக்கக்கூடாது, உன் உடம்பு மீதே. ஆத்மானே உணர்ந்து ஒருவர் ஆத்மானே பார்த்தோம்னா அப்படி ஒரு ஆனந்தம் தனக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு பயிற்சி பண்ணோம். எல்லாத்துக்கும் மேல பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். அவருடைய குழந்தை நாமன்னா, அப்ப அவருடைய குழந்தை தான் எதிர இருக்கிறவங்க அப்படின்னா, எனக்கு அவங்க சகோதரனாகவோ சகோதரியாகவோ மட்டும்தானே இருக்க முடியும், மனைவியாவே இருந்தாலும். ஏன்னா மனைவிக்கும் அவர் தானே அப்பா. ஒரு அப்பாவுடைய குழந்தை என்ன இது, சகோதரன் சகோதரி தானே. அதனால்தான் அப்ரஹாம் பாத்தீங்கன்னா சகோதரின்னு தான் அறிமுகப்படுத்துவார் தன்னுடைய மனைவியை. அதே மாதிரி இன்னொரு திரும்ப திரும்ப பைபிள்ல ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகுதுனால அதுல சீக்ரெட் இருக்கும். ரொம்ப நம்ம வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயமாக பைபிள்ல வெளிப்பட்டு இருந்தா அதுல ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் இருக்கும். எல்லா கதையிலுமே அப்படிதான், எல்லா மதத்திலுமே. அப்படி இப்ப நீங்க சகோதரியாக இருக்கிறது, உணர்றது காமத்தை வெல்வதற்காக. ஏன்னா காமம் இல்லாத உலகத்துக்கு போறோம். அங்க திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். ஆனால் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளும் இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஆனால் அப்படி இருந்ததே நாம தான்றத நம்ம மறந்துட்டோம். இப்ப நீங்க மீண்டும் அந்த மாதிரி ஆகணும். சோ தேவதைகளை வழிபடுபவர்களாக ஆகாமல் தேவதைகளாக ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப இது வரைக்கும் நீங்க பக்தி பண்ணீங்க, இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாமே பண்ணது பக்தி தான். எல்லா வேதங்களும் பக்தி தான், ஞானம் கிடையாது. கடவுளே கொடுப்பது மட்டுமே ஞானம். அது ரொம்ப சிம்பிள். உங்களை ஆத்மான்னு இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த வேதத்திலும் கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்லல. கடவுள் இருந்தா அவருடைய அறிமுகத்தை கொடுக்க தானே வந்திருப்பாரு. சோ இப்ப கடவுள் கொடுக்குற. சோ இதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சுத்தமாக உங்க மனதை விட்டு போகணும். எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறந்து உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த உலகத்தின் சுகமே போதும் அப்படின்ட்டு சாராயம், காமம் இதுலயே மூழ்கி கிடக்கிறவனுடைய நிலைமை என்ன ஆகுன்றதுதான் இந்த அதிகாரம். அவன் சொர்க்கத்தை பார்ப்பதில்லைன்றதுதான், பாலாரும் தேனாரும் ஓடும் அந்த இடத்தை அவன் காண்பதில்லை. இப்ப நரகத்திலே ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பண்ணி கடைசியில அவனுடைய வாழ்க்கையும் கொடுமையாக முடியும். அவன் அத படிங்க சிஸ்டர் 18. தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியா இருக்கும். அவன் களிகூறாதிருப்பான். அவன் திரும்ப கொடுப்பது அவன் ஆஸ்திக்கு சரியாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா நிறைய தினம் தினம் நியூஸ்ல தான் வருது இல்லையா? வெளிநாட்டுக்கு போனாங்க, திரும்பி வர முடியல, அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ஃபைன் கட்ட சொல்றாங்க. ஒரு கேரளா நர்ஸ் ஒருத்தவங்க போய் மாட்டிக்கிட்டு 60 லட்சம் 70 லட்சம் கட்ட சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெறும் ஆட்டோ டிரைவர். என்னைக்கு அவர் சம்பாதிச்சு இதுக்காக பொண்டாட்டி வேண்டான்னு வாயை திறந்தும் சொல்ல முடியாது. ஆனா அந்த முடிவு கூட அவர் வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா? நம்ம எப்பயோ செய்த பாவம் அடுத்த ஜென்மத்துல இப்படி போய் மாட்ட வைக்கும்.
ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுல இன்னொருத்தர் இப்போ சும்மா வீடியோ பார்த்தோம், அது பழைய வீடியோன்னு நினைக்கிறேன், அழுகுறாரு. ஏதோ ஒரு முஸ்லிம் நாடு, எனக்கு இங்க சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கேட்டா போட்டு அடிக்கிறாங்க, அழுகுறாரு. அவரு வாட்டு சாட்டமா இருக்கிறாரு, ஆனா அழுகுறாரு, தமிழ்நாட்டுக்காரரு. சோ தஞ்சாவூரோ ஏதோ நினைக்கிறேன். அப்ப செய்த வேலைக்கான கூலியையும் திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? அப்ப அடிமையா இருக்கிறாங்க. சோ அது அவனால சாப்பிட கூட முடியாதுன்றாங்க. ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் கூட வந்துச்சு இல்லையா, அதை பற்றியே. அப்ப அவனுக்கு அந்த லாபம் அவனுக்கு பலனே கொடுக்காது. காசு இப்படி வரும் அப்படி போயிடும், முடிஞ்சு போச்சு, அவன் கையிலே இருக்காது. அப்படியே இந்த நோய் அந்த நோய் கடன் இப்படியே போயிட்டே இருக்கும். சோ நம்ம செய்யற பாவம் ஜென்ம ஜென்மத்துக்கு இப்படி ஆப்ப வைக்கும். இது மறுஜென்மம் ஞாபகம் இருந்தால்தான் இந்த பயமே வரும். இல்லைன்னா எங்க வரப்போகுது? நீங்க பாக்குறீங்க, கெட்டவன் நல்லா தானே இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. நரகம் ஒரு நெருப்பு தீயில வருவார், அது வரும்போது பாத்துக்கலாம். அப்ப மறுஜென்மம் போது டக்குன்னு தெரியுது இல்ல, ஓ இவங்க கஷ்டப்படுறாங்க, இப்படி பண்ணி இருக்கிறாங்க, இப்ப நம்ம இப்படி ஆயிடக்கூடாது, நமக்கு எச்சரிக்கை. அவங்க இயேசு சொல்றாரு, ஒரு இயற்கை சீற்றத்துல இறந்து போறாங்க, அவங்கள உன்னை விட அவங்க நிறைய பாவம் பண்ணாங்கன்னு நினைக்காத, மனம் திரும்பலன்னா உனக்கும் அந்த நிலைமை தான். அப்படின்னு அர்த்தம், அவங்களும் அப்படி பண்ணி இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க இப்ப அனுபவிக்கிறாங்க, அடுத்தது நீயும் இப்பயாவது மாறிடு, இல்லைன்னா மாட்டிக்குவேன்ற. இது மறுஜென்மம் இல்லையா? அப்ப 19 படிங்க சிஸ்டர். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தன் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்று இருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை, அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. இது பாத்தீங்கன்னா இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க, வட்டிக்கு விடுறது பாவம்னு முஸ்லிம் மதத்துல சொல்றாங்க இல்லையா. ஏன்னா இந்த பயங்கரமா கந்து வட்டி இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு பத்திரத்தை வாங்கிதான் கொடுப்பாங்களே, ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த வீடே உங்களுக்கு வந்துடும். சோ இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களா ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகுறவங்களுக்கு தண்டனை கடைசியில எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. ஆனா நல்லா தானே இருக்கிறாங்களேன்னு தோணும். அதுதான் அடுத்த ஜென்மம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஆனா அவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும், அது எங்கேயோ புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கும், அது அனுபவிக்கும். இவர் அனுபவிக்க மாட்டார், திடீர்னு இவர் போயிடுவார் அல்பாயுசுல. இல்ல இவன் சேர்க்கறதுலே தானே இருப்பான். அடுத்த ஜென்மங்கிறத விட நம்ம நல்ல கூர்ந்து கவனிச்சா தெரியும் பிரதர். அவங்க பக்கத்து வீட்லயே ஒருத்தர் இருக்காங்கன்னா அவர் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா இந்த ஜென்மத்திலேயே அவர் நிறைய அனுபவிச்சிருப்பாரு. வெளியோட்டமா பார்த்தா நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஏன் நம்ம சினிமா பிரபலங்களே பாக்குறோம்ல, எவ்வளவு பேர் உச்சத்துல இருக்காங்க, கீழே இறங்குறாங்க, அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே. அந்த நல்லா இருக்கிறவங்கள மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க பாவம் செய்யறாங்க நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு. கரெக்ட், அழிஞ்சு போனவங்களை பத்தி பாக்குறது இல்ல. கரெக்ட். என்னன்னா அவன் நிம்மதியா இருக்கிறான்னா அது ஒண்ணு இருக்குதுல்ல, பணம் இருக்குதோ ஆனா நிம்மதியா இருப்பானா அது ஒண்ணு இருக்குதுல்ல. கரெக்ட். பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் டைவர்ஸ் ஆகுறாங்களே, அப்ப உள்ள நிம்மதியா இல்லாதனால தானே டைவர்ஸ் ஆகுறாங்க. கோடிக்கணக்கில தான் காசு வருது, யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா மார்க்கத்தின் படிதான் நடக்கிறாங்க, நல்லாதான் சம்பாதிக்கிறாங்க, எதுக்காக டைவர்ஸ் பண்றாங்க, மண்டையை பிச்சுக்கிறாங்க. சோ அது மாதிரி ஏழைகளுடைய வீட்டை அவர்களை அந்த வீட்டுல இருந்து துரத்துனீங்க இல்லையா, அபகரிச்சிங்க இல்லையா. சோ அதனால அந்த சொத்து உனக்கு அமைதியை கொடுக்காது, ஏன்னா அது சபிக்கப்பட்டதாயிடுச்சு. விட்டுட்டு போறோம் அப்படியே சந்தோஷமா கொடுத்துட்டு போவான்னா, அவன் கஷ்டப்பட்டு கட்டினத சாபம் விட மாட்டான். அதனாலே சொல்லுவாங்க, அந்த கந்துக்கட்டி வாங்குறவங்களாம் நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னுவாங்க. கட்சியில ரொம்ப பெரிய ஆப்பா வச்சிருவாங்க, அவன் சேர்த்து வச்ச எதுவுமே அவனுக்கு உதவாத மாதிரி ஆயிடும். அவங்க குழந்தைங்களே அடிச்சுக்குவாங்க காசுக்காக, இந்த மாதிரிலாம் ஆகும். சோ அவன் எதெல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம், அது போனாலே நீ இறக்குற மாதிரி, அது கொடூரமான நோய் வர்ற மாதிரி இப்படி எல்லாம் ஆகும்.
ஓகே சிஸ்டர். 21. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த கடவுளுக்கு பயந்து நடக்கிறத விட்டுட்டு நான் நல்லது பண்ணா தப்பிச்சிடுவோம்னு நினைக்கிறாங்க. தப்பிக்க மாட்டேன் ராஜா, நீங்க என்ன பண்ண. ஏன்னா நான் சொன்ன அந்த சகோதரி துணை நடிகை வந்து நிறைய நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு இதெல்லாம். ஆனா பாவத்துக்கான தண்டனை தனி, புண்ணியத்துக்கான தண்டனை அது ஓகே, நீ அடுத்த ஜென்மத்துல போய் நல்லா கூட பிறக்கலாம். ஆனா இப்ப அந்த அந்த ஒரு ஒரு 5-6 வருஷம் கேன்சர்ல கஷ்டப்பட்டாங்க, உடம்பெல்லாம் மோசமாயி. சோ அதெல்லாம் பேச முடியல, கையை அசைக்க முடியல, ரொம்ப கொடூரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது சேர்த்தது. ஏன்னா ஒரு செகண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சொத்தெல்லாம் காலி. இல்ல ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்க 1 மாசம் படுங்களா, முடிஞ்சு போச்சு எல்லா சொத்தும். ஒருத்தர் அது மாதிரிதான், ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த பில்லு வந்து கோடிக்கணக்கில் ஆச்சு. அவரை ஒரு காப்பாத்திட்டாங்க. பட் ஆனா அந்த நேரம் சொல்றாங்க, இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அங்கேயே இறந்துடுவாருன்றாங்க. அவ்வளவு பார்த்து பார்த்து சேர்த்து வச்சவர். ரொம்ப கொடுமை இது. இந்த நேரத்துல வந்து இந்த சுயநலமா இருக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து குடும்பம்னு ஒண்ணு உருவாக்குனது. அந்த பயம் அவங்கள பாத்துக்கணும். உருவாக்காமலே இருந்தா நிம்மதியா இருப்பீங்கல்ல, அதுதானே பிரச்சனை இல்லையா? வயிறு எவ்வளவு கேட்டுற போகுதுன்றாரு கடவுள். 2 சப்பாத்தி கேட்குமா, 4 இட்லி கேட்குமா, அதுக்கு மேலேயே அது சாப்பிட்டு போகுது அப்படிங்கிற. இல்ல பிரதர், இன்னொன்னு சொல்றேங்க. குடும்பம்ங்கிற அமைப்பு வரல அப்படின்னா காமத்தினால நிறைய பிரச்சனைகள் வரணும். இங்கதான் இறைவன் காமமே தப்புன்ட்டாரு. ஒருவேளை இந்த ஞானம் தெரிஞ்சு காமம் தப்புங்கிறத உணர்ந்து புதிய உறவுகளை உருவாக்காம கல்யாணம் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா சேஃப். அவங்களும் அவங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை வராது. அவங்க பேசாம நிம்மதியா சம்பாதிக்கலாம், இருக்கிறத வச்சு சாப்பிடலாம், வாழ்ற நாள் இறைவனை நினைச்சிட்டு நிம்மதியா போயிடலாம். நிம்மதியா போலாம், விழுந்து விழுந்து சேவை பண்ணலாம், எங்க வேணாலும் போலாம். குடும்பத்தை விட்டு போக முடியுமா? இதெல்லாம் இருக்குது. சரி, சூப்பர் சிஸ்டர், அடுத்தது படிங்க. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவனுடைய கையும் அவன் மேல் வரும். தன் வயிற்றை நிரப்பி. இது இதுல என்ன போட்டிருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்லன்னா, அவனுடைய ஆசை ஒரு பொழுதும் திருப்தி அடைய மாட்டான் அவன், இல்லையா? இன்னும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். கொள்ளையடிக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா பணக்காரனுங்களா தான் இருப்பாங்க. பணக்காரங்கன்னா பிறவி பணக்காரன் ஒழுங்கா தான் இருப்பான். கொள்ளையடிச்சு பணக்காரன் ஆகிறான் பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பான். யாருக்குடா சேர்த்து வைக்கிற அப்படின்னு தோணும். மயில்சாமி சொன்னாரு, இறந்தாரு இல்லையா, அவர் சொன்னாரு, சேர்த்து வச்சு என்னடா பண்ண போறீங்க கோடிக்கணக்குல சம்பளம் வாங்கின்னு அவர் சொன்னார். அவரு பெருசாலும் சம்பாதிக்கல, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். கண்டிப்பா பெரிய பணக்கார குடும்பத்துல பிறப்பார். சோ சேர்க்கிறவன் பணக்காரனா, சேர்த்தவன் குடும்பத்துல பிறக்கிறவன் புத்திசாலியா இல்லையா? சோ இங்க கொடுக்கறதுனால அங்க போய் பிறந்துரு. ஆனா கூடவே கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துடும், அது ஒண்ணு இருக்குது. சரி, அதனாலதான் இந்த கடைசி ஜென்மத்துல இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. முன்னாடியே கொடுத்திருந்தா கூட நம்ம அடுத்த ஜென்மத்துல கெட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல. சோ உலகம் அழியும் போதுதான் கடவுள் வந்து இந்த ஞானத்தையே கொடுக்கிறார். காமத்தை விட சொல்றது, எல்லாத்தையுமே விட சொல்றது இப்பதான். அதுக்கப்புறம் சொர்க்கத்துல காமமே இருக்காது. அதனால ஆனந்தமா இருப்பீங்க. இங்க பாருங்க, திரும்ப ஒரு பெண் குழந்தைய நம்பி, பெண் குழந்தை இல்ல ஆண் குழந்தைய கூட நீங்க ஸ்கூலுக்கு அனுப்ப பயமா தானே இருக்குது. இப்ப செப்டிக் டேங்க்ல விழுந்துச்சுன்னா எப்படி இறந்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? இது இல்லாம பாலியல் குற்றங்கள் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கட்சியில என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஆசை, அதாவது இது வந்து பேரார்வம் கூடாது அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதுல நம்ம பேராசை பேர் நஷ்டம்னு கூட சொல்லுவோம். ஒரு விஷயத்தின் மீது அதீத ஆர்வமே உங்களை சாகடிச்சிடும் அப்படின்னு இல்லையா? எதுக்கு பண்றோன்னே தெரியாம ஒரு அதை டக்குன்னு அதை உங்ககிட்ட வந்து புடுங்கிட்டாலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. நிறைய நல்லா படிக்கிற குழந்தைங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. கோல்டு மெடலிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஸோ எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாது, ஆனா பயங்கரமா விழுந்து 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 படிச்சு அப்படி ஆயிடுறாங்க. சோ அவங்களுடைய உடல் நலம் டக்குன்னு முடிஞ்சிடுது. பணம் நிறைய இருக்கும், ஆனா அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலைமை அப்படி இருக்கும். முழுக்க முழுக்க அந்த படுத்த படுக்கையிலே இருக்கிறது, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறது. பெரிய பில்லியனர்லாம் அந்த மாதிரிலாம் ஆனாங்க. ஒரு பெரிய ஹாலிவுட் நடிகர் பார்த்தீங்கன்னா
கோடியில புரள்றவர் தான். டக்குன்னு பார்த்தா எல்லாம் ஞாபக மறதி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன அங்க பெருமை வேண்டி இருக்குது இல்லையா? ஸோ அப்ப யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிராக மாறுவாங்க டக்குன்ட்டு. அது வரைக்கும் இவர் முதலாளி கெத்துல என்னென்னமோ காட்டியிருப்பார். அப்ப வேலைக்காரங்க எல்லாம் சேர்ந்து முதலாளி காலி பண்றதுக்கு பிளான் போட்டுனார். ஸோ ஓகே, 23 படிங்க சிஸ்டர். தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். இருப்பு ஆயத்துக்கு அவன் தப்பியோடினாலும் அதுக்கு முன்னாடி என்னன்னா, சோ கடவுள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கூடவே அவருடைய கோபம் மழை மாதிரி அவன் மேல பொழிந்து அனைத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரஜினி சொல்றாரு, கடவுள் கெட்டவங்களுக்கு கல்லெல்லி கொடுப்பாரு ஆனா கை விட்டுருவாரு. அந்த விஷயம்தான் இது. ஆனா இது பாவ புண்ணிய கணக்கை பொறுத்து. புண்ணிய கணக்கு முன் ஜென்மத்துல நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா இப்ப நீங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருக்க ஏன்னா மனிதனுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும். ஏன்னா உலகம் மாறுது இல்லையா? அப்ப என்ன ஆகுது, நீங்க பாவம் செய்யும் போது நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். அது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம வேற பண்ண வச்சிடும். அதான் பண்றோமே, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நாஸ்திகம் பேசுறோம்லாம் நல்லா தானே இருக்கிறோம் இப்படி நினைச்சிடும். திடீர்னு ஒரு நாள் கட 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 கடன்னு எல்லாத்தையும் காலி பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நாஸ்திகம் பேசிட்டு இருக்காரு, நல்ல பெரிய பணக்காரர், ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஒரு நாள் பார்த்தா அவருடைய பொண்டாட்டி ஓடி போயிட்டு ஒரே வாரத்துல அவங்க பையன் தற்கொலை பண்ணிக்கிறான். லவ் ஃபெயிலியர். எப்படி இருக்கும் அவருக்கு? டக்குன்னு கடவுள் பக்கம் திரும்பினார். நாஸ்திகம் ஊர் ஊரா பேசிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் தான். சோ எந்த நேரம் வேண்டுமானாலும் அப்படி நடக்கும். அதனால பணம் இதெல்லாம் வச்சு நம்ம பாவம் செய்யறது நமக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிறது தான். ஓகே சிஸ்டர். 24. இரும்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பியோடினாலும் முறுக்குவில் அவனை உருவ எய்யும். உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். அவன் ஒழிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கி இருக்கும். அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். வானங்கள் அவன் இப்ப அந்த இரும்பு ஈட்டிக்கு பயந்து ஒளிவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அடுத்தடுத்த ஜென்மத்துல அந்த மாதிரி ஒரு போர் வீரனா பிறக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு அல்லது அந்த சொத்துக்காக கொலை பண்றதெல்லாம் இருக்குல்ல, தப்பிச்சா போதும்ட்டு ஓடுவாங்கல்ல. நிறைய படங்கள்ல எல்லாம் கூட காட்டுறாங்கல்ல, ராஜாதி ராஜா, அபூர்வ சகோதரர்கள், நிறைய படத்துல இந்த சொத்துக்காக நடக்கிற கொலையெல்லாம் காட்டுவாங்க. அப்ப அவன் அதை பயந்து ஓடுவான். ஆனா எங்க இருந்தோ வர அம்பு அவனை நெஞ்சில குத்தி முதுகு வழியா வரும். சோ அந்த பயத்திலேயே அவன் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும். இங்க ஒண்ணு இருக்கும்னு நினைச்சா பார்த்தா இன்னொரு பயம் இப்படியே. சோ இது உண்மையிலே கத்தி குத்தணும்னு அவசியம் இல்லை. மனிதனுடைய பிரச்சனைகள், இது போனா இந்த பிரச்சனை, இது போனா இந்த பிரச்சனை. ஒரு சகோதரி சொல்றாங்க, அவங்க கணவன் ஒரு சைக்கோவா பயங்கரமா திட்டுவாராம், பயங்கரமா அடிப்பாராம், அசிங்கமா பேசுவாராம். அப்புறம்தான் இப்பதான் சொல்றாங்க அது மனநோய்க்குள்ள இருக்குது. இப்பதான் எனக்கு அது தெரியுது. அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஒரு வாரத்துல அவங்க பையனுக்கு அதே நோய் வந்துருச்சு. அவ்வளவா நல்லா இருந்த பையன் காலேஜ்ல சேர்க்கறாங்க. காலேஜ்ல போனா அந்த பையனுக்கு வந்துருச்சு அந்த நோய். எனக்கு அந்த செகண்டரி செக்ஷுவல் குரோத்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக காமம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடும் போதுதான் அது ஆக்டிவேட்டே ஆகும், எல்லா மனநோயும். சோ எல்லா நோய்க்குமே காமம் தான் முக்கியமான காரணம். அதுல கவனமா இருந்தீங்கனாலே தப்பிச்சிடலாம். நீங்க எண்ணத்திலும் வராம இருக்கணும், அது முக்கியம் இல்ல. எண்ணத்தில் உடலால மட்டும் இல்லைன்னா அது கூட சில பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அப்ப அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பொண்ணும் அவங்க அப்பா கூடயே போயிடுச்சு. அவங்க பாட்டி கூட்டு போயிட்டாங்க. போயிட்டு வரேன்னவ வரல. இவங்களுக்கு எதிராகவே பேசுறாங்க. அவங்க அப்படியே அழுகுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு. சோ இப்படி எல்லாம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப பைபிள்ல போட்டிருக்கிறது எல்லாமே நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஸோ அப்ப அவனுடைய சொத்து எல்லாம் இருட்டுல சேர்த்து வச்ச மாதிரி கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது கலியுகத்துக்கு தான் பொருந்தும் இல்லையா? அவன் பாட்டுக்கு பேங்க்ல பாத்துக்கலாம், இருக்குதுன்னு பாத்துக்கலாம். கையில கூட காசு கிடையாது இல்ல, எல்லாம் பேங்க்ல தான் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போட்டிருப்பான். வாங்கி போட்டதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வரணும். எதுக்கு இது இல்லையா? அது தண்டனை தானே. அது ஒண்ணும் இல்லாதவன் அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா தூங்க போறான். அப்ப அது மட்டும் இல்லாம திடீர்னு எங்கேயோ இருந்து வர நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். மீதி இருக்கிறவனுக்கு இன்னும் தொல்லை தான் அது. அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதோட இன்டென்ஷன் என்னன்னா, நீங்க இறைவனை புரிங்க, ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிச்சா போதும் இல்லையா? சோ அப்படியே நான் 12 மணி நேரம் உழைச்சேன், 16 மணி நேரம் உழைச்சேன், 18 மணி நேரம் உழைக்கணும்ட்டு யாரோ ஒரு ஓனர் சொன்னாரு. ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஓனர். அவரு சம்பாதிக்கிறதுக்கு இவன் எதுக்கு உழைக்கணும்? நான் உழைக்கிறேன். டேய், நீ சம்பாதிக்கிற உழைக்கிற, இவன் எதுக்கு உழைக்கணும்? இவன் அது தேவையில்லைன்னு தானே சும்மா வந்து வேலை செய்யறான். ஸோ நிறைய அப்படிதான் இருக்கும் உலகம். ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா எதையாவது ஒன்றத்தை பண்ணி சீக்கிரமா வெளில வந்துடணும். அந்த காலத்துல முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இதுதான் பண்ணுவாங்களே. வெளிநாட்டுக்கு போவாங்க, ஒரு 4 வருஷம் நாய் மாதிரி உழைப்பாங்க, நல்லா காசு சேர்த்துட்டு வந்து இங்க ஒரு கடையை போட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புத்திசாலிங்க நிஜமாலே. சரி, அடுத்தது படிங்க சிஸ்டர். 27. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமும் ஆகும் என்றான். கடைசியில வந்து அவனுடைய பாவங்கள் வெட்ட வெளிச்சமாக தெரியும்ன்றார் எல்லோருக்கும். இவன் அந்தரங்கமா செய்த பாவம் எல்லாம் மனதில் நினைச்சது கூட கடவுள் கிட்ட ரெக்கார்ட் ஆகுதுன்றார். நீங்க வாய் வழியா பேச மாட்டீங்க, சிரிச்சு சிரிச்சு தான் பேசுவீங்க, ஆனா உங்க மனநிலை என்ன இருக்குதுன்றது ரெக்கார்ட் ஆயிடும்ன்ற. சோ அதெல்லாம் அதுதான் அந்தரங்கமா செய்த பாவம் வெளியரங்கமாய் மாறும்ட்டு பைபிள்ல இருக்கும். யாருக்கும் எதுவும் தெரியாதனாலதானே தவறுகள் செய்யறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பண்றதெல்லாம் எல்லாருக்கும் போட்டு காமிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இது தெரியாதனாலதானே பாவம் பண்றாங்க. கண்டிப்பா. அதுக்குதான் கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, தனிமையில நீங்க இருந்தா கூட பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிற ஞானத்துல, தனியா இருந்தா கூட தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் மேடையில ஹீரோ பார்ட் நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு பாகத்தையும் நடிங்க, நினைங்க, செய்யுங்க, பேசுங்க. எண்ணம், சொல், செயல் எல்லாமே எல்லார் முன்னாடியும் நான் நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, கடவுள் போட்டு காட்டுவேன்ற. இன்னைக்கு போன்லயே அது ரெக்கார்ட் ஆகுற ஆப்ஷன் எல்லாம் வேற வந்துச்சு. அதுலயே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப பூமியே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீ சேர்த்து வச்சிருப்ப இல்லையா, அது ஃபுல்லா வேற நாட்டுக்கு போகும் இல்லையா? அந்த அளவுக்கு சேர்த்து வச்சு இவனுடைய ஆயுளோ ரொம்ப கம்மி. எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? அந்த கடவுளின் கோப நாளில் எப்படி, அதாவது கடவுளுக்கு கோபம் வந்தா அங்க யுத்தம் நடந்தா கோபம் வருது அப்படின்ட்டு பைபிள் அடிக்கடி வரும். சோ அப்ப வெளியில இருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்களே, அந்த மாதிரி திருடப்படும் இல்ல. இப்ப வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து இங்க கொள்ளையடிச்சிட்டு எல்லாம் போனாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாம் கொள்ளையடிக்கப்படும். சோ துன்மார்க்கனுடைய பரிசு ஆஸ்தி இதுதான். ஆனா இதை கடவுள் கொடுக்கல, உங்க கர்மா கொடுக்குது அல்லது சாத்தான் கொடுக்குற, அவ்வளவுதான். ஆனா இது கடவுள் கொடுத்ததாக சொல்லப்படுறது தப்பு. கடவுள் வந்து நாம செய்த இத்தனை பாவத்தையும் மன்னித்து ஞானத்தை கொடுத்து இழந்த அத்தனையும் மீட்டு கொடுப்பவர், மீட்பர். அவர் கோபக்காரர் கிடையாது அவர். சோ அது மட்டும் தவறுதலாக இருக்குது. பட் ஆனா இதுல சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை பண்றது கடவுள் கிடையாது, அது தானாகவே நடக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.